ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் என்னன்னா, வீக்கெண்ட் ப்ரிப்பரேஷன். வார கடைசியில என்னென்ன செஞ்சு வச்சா, அந்த வாரம் நமக்கு ஈஸியா போகணும். ரொட்டீனா செய்ற விஷயம், மாவு அரைச்சு வச்சுக்கிறது இட்லிக்கு. அது செஞ்சுட்டேன். அடுத்தது தேங்கா. தேங்காவ வந்து நான் யூசுவலா உடைச்சி, அத இது மாரி ஒரு ஸ்பூன் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன் கத்தி. அத வச்சு நம்ம ஈஸியா செதுக்கிர்லாம். மெட்டல்ல உள்ளது அது. இது மாரி செதுக்கி, அத நல்லா ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சுருவேன் நானு. அப்ப வந்து நமக்கு அந்த தேங்காய் கெட்டு போகாது. ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். நம்ம வேணுங்கும்போது எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து எவ்வளோ தேவையோ, தேவைக்கேற்ப எடுத்து நம்ம அத கட் பண்ணிக்கலாம். இல்ல மிக்ஸியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனோம்னா, துருவுன மாதிரியே வந்துரும். நான் ரொட்டீனா இப்படிதான் பண்றது. அடிக்கடி தேங்காய் நெறையா எனக்கு தேவைப்படாது. இந்த மாரி புட்டு, கொழுக்கட்டை, சட்னி இதுக்கு தான் எனக்கு தேங்காய் நெறையா தேவைப்படும். மத்தபடி சாம்பார், காய்கறிலலாம் நெறையா போட மாட்டோம். ஸோ, நான் அதனால தேங்காவும் வாங்கி அப்பப்ப இது மாரி செதுக்கி வச்சுக்குவேன். மோஸ்ட்லி துருவுறது கிடையாது. செதுக்கி தான் வப்பேன். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாருங்க அதனால. அது நல்லா எடுத்துட்டோம்னா ஃபுல்லா வந்துரும் பாருங்க. ஓட்ல எதுவுமே ஒட்டாம ஈஸியா வந்துரும். அத எடுத்து ஒரு ஸ்டீல் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்க்குள்ள நான் வப்பேன். வெளியில வச்சீங்கன்னா வீணா போயிடும். ஃப்ரீசர்ல தான் வைக்கணும். அது பாட்டுக்கு இருக்கும். அப்படியே நமக்கு தேவைப்படும்போது எடுத்துக்கலாம். வீணாவே போகாது. எமர்ஜென்சிக்கு உட்காந்து திருவணும், கட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. காலையில அவசர அவசரமா டியூட்டிக்கு போம்போது, சமைக்கும்போது, கஷ்டமா இருக்கும்போது, டக்குன்னு எடுத்து சட்னி ஒண்ணு ஏதாவது பண்ணிடலாம். அடுத்தது மிளகு ஜீரக பொடி. அத நான் வீட்ல எப்படி பண்றேன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு பாத்திரம் சூடு ஏறுனோனே ஜீரகத்த போட்டு வறுத்துக்கணும். நம்ம வறுக்கலாம். இல்லன்னா, கொஞ்ச நேரம் நல்லா அத கிளீன் பண்ணி எடுத்துட்டு, வெயில்லயும் வச்சு கொஞ்சம் சூடு ஏறுனுச்சுன்னா, அதுக்கப்புறம் அரைக்கலாம். ஏன்னா, ஈரமா இருக்கும் பாக்கெட்ல இருக்கும்போது, இல்ல பாக்ஸ்ல இருக்கும்போது. நாம அப்படியே வறுத்தோம்னா, அ நல்ல பவுடர் ஆகாது நைஸா. அதனால அப்படியே அரைச்சிட்டோம்னா. வறுத்தோம்னா நமக்கு நல்ல குவான்டிட்டி நல்லா கிடைக்கும். பவுடர் ஆகும். சீக்கிரம் பவுடர் ஆயிடும். நான் வந்து 50 கிராம் மிளகுக்கு 100 கிராம் ஜீரகம் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேன். உப்பு போட்டும் நம்ம அரைச்சுக்கலாம். ஆனா, நான் உப்பு போட மாட்டேன். 2 மட்டும் சேர்த்து தான் வறுத்து அரைச்சு வச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட்டு ஜீரகம் வறுத்து தனியா ஒரு தட்டுல எடுத்துக்கிட்டேன். அடுத்து மிளகு. நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமான சூடு வறுத்தா போதும். ஈரப்பதம் இல்லாம இருக்கணும். அதுதான் மெயினு. ஸோ, வறுத்து எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுக்கணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணதுக்கப்புறம் ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியிலேயே வச்சுக்கலாம். ஆனா, அந்த அரைச்ச பொடி வந்து சூடு ஆறணும். அப்புறம் தான் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ மூடணும். இல்ல எந்த பாக்ஸ்ல வைக்கிறீங்களோ அத மூடணும். ஏன்னா, சூடோட பவுடர அரைக்கும்போது ஒரு சூடு வரும். இப்ப நம்ம வறுத்து சூடு இல்லாம ஆற வச்சுட்டு தான் அரைக்க போறோம். அப்போ ஒரு சூடு வரும். அந்த சூடா இருக்கும்போதே பவுடர மூடிட்டோம்னா, கட்டி பட்டுரும். கட்டி கட்டியாயிடும். அது வந்து நம்ம சீக்கிரம் கெட்டு போயிரும். அதனால கொஞ்சம் ஆற வச்சு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டோம்னா, நெறைய நாள் வரும். இந்த மிளகு ஜீரக பொடி வந்து முட்டை ஆம்லேட்டு, பொரியல், அப்புறம் பாயில்டு எக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ரசம், நான்வெஜ் எதுவும் சமைக்கும்போது எனக்கு அவசியம் தேவைப்படும். ரவா தோசை அதுக்கெலாம் நான் போடுவேன் அதெல்லாம். ஸோ, இந்த பாருங்க இது மாரி ரொம்ப பொடியா அரைக்க மாட்டேன். கொஞ்சம் 1, 2ஆ இருக்கும். அரைச்சி இந்த மாரி பாக்ஸ்ல நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல போட்டு தான் வைக்கிறேன். ஆறுனோனே மூடி வச்சுருவேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் கொஞ்சம் பல்க்கா அரைச்சு வச்சுக்குவேன். அது எப்படியும் எனக்கு ஒரு 15 டேஸ்க்கு வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இஞ்சில தோல செதுக்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு, மண்ணெல்லாம் போக நல்லா வாஷ் பண்ணிட்டு, தோல் செதுக்கி எடுத்து வச்சுக்குவேன். எப்பொழுதுமே நான் இஞ்சி வாங்குனோனே, கொஞ்சம் தண்ணியிலே ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவேன். அதில மண்ணே இல்லாம. தோலோடையே ஒரு பாக்ஸ்ல போட்டு, தோல் செதுக்காமயே இஞ்சி அப்படியே முழுசாவே ஒரு பாக்ஸ்ல போட்டு,
ஏர் டைட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நார்மலாக வைக்கிற இடத்துலயே வச்சுருவேன். அது பாட்டுக்கு இருக்கும், வீணாக போகாது. நாம் எதுவும் இஞ்சி டீ போட, மற்ற ஜூஸ், லெமன் ஜூஸ் அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். மீதியை வந்து நான் இது மாதிரி தோல் செதுக்கி எடுத்து வச்சுக்குவேன். அதோட பூண்டு, எப்பொழுதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நான் எப்படி அரைப்பேன்னா, இஞ்சி எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதுக்கு சமமாக பூண்டு, அதே அளவு பூண்டு எடுப்பேன். கொஞ்சம் பொடியாக இருக்கிற பூண்டு தான் நல்லாயிருக்கும் காரமாக. பெரிய பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா பூண்டு பல், அதில் அந்த அளவுக்கு காரம் இருக்காது. நான் எப்பொழுதுமே பூண்டு தோலோடு தான் போட்டு அரைப்பேன். தோல் பூண்டுக்கு உரிக்க மாட்டேன். அந்த பூச்சி இல்லாத பூண்டாக பார்த்து எடுத்துகிட்டு, நல்ல பூண்டாக எடுத்துகிட்டு தோலோடு போட்டு அரைப்பேன். இஞ்சி தோல் செதுக்கிடுவேன், பூண்டு தோலோடையே போட்டு அரைப்பேன். அரைக்கும்போது 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, நல்லெண்ணெய், தண்ணி ஊற்ற மாட்டேன், நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். ஊற்றி அதை அரைச்சிக்குவேன். நிறைய நாள் அப்படியே நல்லாயிருக்கும், வீணாக போகாது. தோல் எடுத்துட்டு தான் நான் இஞ்சி யூஸ் பண்ணுவேன். பூண்டு அப்படியே தோலோடு போட்டு அரைச்சி வச்சுக்குவேன். இப்போ எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். சேர்த்து அரைக்க போகிறேன் எல்லாத்தையும். இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்று ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, எண்ணெய், நல்லெண்ணெய். நான் மோஸ்ட்லி நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். வேறு எந்த எண்ணெய்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறது. போட்டு அரைச்சிட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி. இது மாதிரி இருக்கும். நான் இதை ஒரு பாக்ஸில் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து நான் பசங்களுக்கு ரைஸு செய்கிறதுக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். அடுத்தது ஸ்ப்ரவுட்ஸு. அந்த வீக்குக்கான தேவைக்கான ஸ்ப்ரவுட்ஸு, முளைக்கட்டின பயிறு. நான் எல்லாமே கலந்து தான் ஊற வைப்பேன். ஃபஸ்ட்டு கொள்ளு போட்டுக்கிறேன், அப்புறம் வேர்க்கடலை. நான் ஒரு 5 வகையான பருப்பு ஆட் பண்ண போகிறேன், 5 வகையான விஷயம். அடுத்து கொண்டக்கடலை, கம்பு, வெந்தயம். வெந்தயம் போட்டுக்கிறேன், அப்புறம் கம்பு. உங்கள்கிட்ட பச்சை பயிறு, வேறு என்னென்ன உங்களுக்கு ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட பிடிக்குமோ, முளைக்கட்டி சாப்பிட பிடிக்குமோ எல்லாமே ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக வச்சிடணும். அப்புறம் காலையில் எடுத்து தான் நம்ம அடுத்து எப்படி செய்யணும்னாக்கா நான் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். இவ்வளோதான். இது வந்து இந்த 1 வீக்குக்கு எனக்கு போதும். நான் இதை முளைக்கட்டி வச்சு ஃப்ரீசருக்குள்ளே வைக்கணும். வெளியில் வச்சோம்னா வீணாக போயிடும். நான் ஃப்ரீசரில் வைப்பேன், கொஞ்சம் டெம்பரேச்சர் அதை கரெக்டாக செட் பண்ணி வைக்கும்போது நம்ம இதில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவிலாம் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். நான் ஏற்கனவே பட்டாணி ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பசங்களுக்கு பட்டாணி சாதம் செஞ்சு கொடுப்பேன். இதில் ஸ்ப்ரவுட்டட் பட்டாணி சாதம் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ இது நைட்டு ஃபுல்லாக இதை நான் கழுவி ஊற வச்சு எடுத்துட்டேன். நைட்டு ஃபுல்லாக ஊறினது தான் இது. இப்போ காலையில் அதை நான் திருப்பி எப்படி அதை ஸ்ப்ரவுட்டுக்கு ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா தண்ணியெலாம் இருத்துட்டு வடிச்சிட்டு, ஒரு பெரிய நெட்டு, தேங்காய் பால்லாம் துருவினா புழிஞ்சு எடுக்கிறதுக்கு அந்த நெட்டில் அதை எடுத்து போட்டுக்குவேன். கீழே ஒரு பவுல் வச்சுக்குவேன். ஏன்னா அந்த காற்று வந்து ஃபுல்லாக சுற்றி போகணும். ஸ்ப்ரவுட்ஸு அப்போ தான் நல்லா வரும். அது மாதிரி வடித்து எடுத்துட்டு அந்த வலையை மேலே வச்சிட்டோம்னா அது மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு மூடிடணும். இது வந்து டெஃபினட்டாக ஒரு 24 hours ஆகும். ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கும் ஸ்ப்ரவுட்டாக. அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இது வந்து நான் நிறையா கிரேவி பண்ணேன். இமீடியட்டாக அதையே எடுத்து அரைச்சி நம்ம தோசையாக கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.